விக்ரமாதித்தன் 2000 வருடம் இப்பூமியில் பிரசித்தி பெற்று விளங்கி சிவபதவியடைந்த பிறகு உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் சில காலத்திற்கு முன்பு மண்மாரி பெய்து நாடு காடு மேடாகியது. இந்த சிம்மாசனம் மண்ணிற்குள் புதைந்துவிட்டது. பிறகு நீர் வந்து இச்சிம்மாசனத்தைக் கண்டுபிடித்தீர் போஜராஜரே. எங்களுக்கு சாப விமோசனம் ஆகிவிட்டது. ஆகவே எங்களுக்கு விடை கொடுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை தெரிவியுங்கள் என்று பதில் அளித்தது. பதுமையே, எனக்கு என்ன குறை இருக்கிறது? அளவற்ற ஐசுவரியங்கள் மலை போல குவிந்திருக்கையில் குறை என்ன? ஆனால் மற்றவர்களுக்காக ஒரு வரம் கேட்கிறேன். எவனொருவன் விக்ரமாதித்தனின் பராக்கிரமச் செயல்களையும் உதார குணங்களையும் கேட்கிறானோ, அன்று சொல்கிறானோ, அவனுக்கு பலம், கீர்த்தி, துணிவு, மேன்மை மற்றும் அநேக நற்குணங்கள் விருத்தி அடைய அருள வேண்டும். அரசனின் வீர தீர பராக்கிரமங்கள் என்றும் அழியாமல் இப்பூ உலகில் நிரந்தரமாய் உலவி வரவேண்டும். அவற்றைக் கேட்பவர்கள் பூதம், பிரேதம், பிசாசு, வேதாளம், மோகினி ஆகிய கணங்களால் எவ்வித ஆபத்துமின்றி வாழ்ந்து வரவேண்டும் என்று போஜராஜன் பிரார்த்தித்தான். அவ்வாறே நடக்கட்டும் என்று பதுமைகள் அருளின. போஜராஜன் சிம்மாசனத்தை கீழிறங்கினான். நவரத்தினங்கள் பதிக்கப் பெற்று மகேசுவரனின் தங்கச் சிலையை வரவழைத்து சிம்மாசனத்தில் அமர்த்தினான். பிறகு மகிழ்ச்சியால் உள்ளம் நிறைந்தவனாய் மகேசுவரனுக்கு பூஜையைத் தொடங்கினான். பூஜை முடிந்து கற்பூர ஆராதனையும் முடிந்தது. அப்போது அனைவரும் வியந்து காணும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. தரையிலே வைக்கப்பட்ட அதிசய சிம்மாசனம் தன் இருக்கையை விட்டு மெல்ல உயரக் கிளம்பியது. பதுமைகள் 32 பேரும் அரசனை வாழ்த்தி ஆசிர்வதித்தன. போஜராஜன் கைகளைக் குவித்து வானிலே உயர்ந்து செல்லும் சிம்மாசனத்தை வணங்கினான். சிறிது நேரத்துக்கெல்லாம் மீண்டும் சிம்மாசனம் தேவலோகம் நோக்கிச் சென்று வானவீதியில் மறைந்துவிட்டது. மேற்கூறிய கதை வடமொழி மூலத்தில் ஜெகன்மோகினி என்னும் பதுமை கூறியதாக உள்ளது. அதற்குப் பிறகு பல வருட காலம் போஜராஜன் நீதிநெறி தவறாமல் குடிமக்களை அன்புடனும் ஆதரவுடனும் பாதுகாத்து இராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். முற்றும். இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.